வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்டன் ஆல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே தலா 50 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஒரு கேம்பஸில் நடக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ஸ்டேட்டஸில் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற நபர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மேக்ஸ்டன் ஆல் அப்படின்றது ஒரு பப்ளிக் ஸ்கூல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெரிய இடத்து பசங்களும் பொண்ணுங்களும் படிப்பாங்க. இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஹீரோயினும் படிக்கிறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, பட் ஸ்காலர்ஷிப்பில் உள்ளே வந்திருப்பாங்க. இவங்களுக்கு எப்படியாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கி அடுத்த லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட இருப்பாங்க. அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறதுலே வந்து ஒரு பாஷான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டேட்டஸ் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆரம்பத்தில் தன்னோட சிஸ்டர் ரிலேட்டடான ஒரு பிரச்சனைனால ஒரு மோதல் அப்படின்றது உண்டாகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பார்க்குற இடத்துலலாம் வந்து மோதிக்கிறாங்க. அந்த மோதல் அப்படின்றது படிப்படியாக காதலாக மாறுது. என்னதான் இவங்க 2 பேரும் உண்மையாக காதலிச்சாலும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இவங்களோட காதலுக்கு பல ஹேர்டில்ஸை வந்து உண்டாக்குது. என்னென்ன மாதிரியான ஹேர்டில்ஸை உண்டாக்குது, அந்த ஹேர்டில்ஸ்லாம் இவங்க தாண்டினாங்களா, இவங்க காதல் கை கொடுச்சா, ஹீரோயினோட ஆம்பிஷன் நிறைவேறிச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது ஹாப்பி ஃபேமிலி அப்படின்றதுக்கான டெஃபினிஷனை ரொம்ப நீட்டாக இந்த சீரிஸில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியில் காசு பணம் நிறைஞ்சிருக்கு, சொசைட்டிலையும் ஹை ஸ்டேட்டஸில் இருக்காங்கிற ஒரே காரணத்தினால நம்ம அதை ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லிட முடியாது. ஸ்டேட்டஸில் இன்னுமே லோவாக இருந்தாலும் ஒரு ஒற்றுமையோட ஒரு பாண்டிங்கோட இருக்கிற ஃபேமிலி தான் ஹாப்பி ஃபேமிலி அப்படின்றத ரொம்ப நீட்டாக அதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸில் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த லவ் அப்படின்றது படிப்படியாக மலர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ்னால ஏற்படுது அப்படின்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு சூப்பரான ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரிஸில் ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை ஸ்விம்மிங் பூல்லேருந்து காப்பாற்றக்கூடிய அந்த காட்சி ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அது லிங்க் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் வாழ்க்கையில் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஃப்ளாஷ்பேக்காக தான் இருந்துச்சு. ஆல்சோ ஹீரோவோட லைஃப்பில் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இந்த சீரிஸில் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஓவரால் பெருசாக போர் அடிக்காமல் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக நகரக்கூடிய ஒரு சீரிஸ். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸை மையமாக வச்சு வரக்கூடிய லவ் இருக்குல்ல, அதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வருங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய சீரிஸ் அண்ட் படங்களில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே தான் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த சீரிஸில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் முடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோவோட சிஸ்டரோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இன்னும் காட்டியிருக்கப்படுறாங்க. மேபி சீசன் 2ல் அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டீசென்டான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.